விஜய் சார் அவர்கள் ஒரு மண்டபத்தை விற்று தான் அரசியல் பண்ணுறாங்க. அவருடைய பணத்தில் ஆரம்பத்திலே இப்போ பிரச்சனைகள் வருது. ஏன்னா இப்போ பெரிய அரசியல் கட்சி தொடங்குறாங்க அப்படின்னா அந்த விற்கிறதெல்லாம் ஒரு 4-5 வருஷங்கள் கழிச்சு தான் வரும். பட் ஆனால் இனிஷியலில் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வருஷத்துலேயே இப்படி ஒன்று வருது, ஒரு மண்டபத்தை விற்றுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது உண்மையா சார்? மண்டபத்தை விற்றது உண்மைதான். 2 விதமாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு சொத்துக்களை விற்பதற்கு 2 காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று மனைவி சங்கீதாவுக்கு சரிபாதியாக சொத்துக்களை பிரித்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ சொத்துக்களை வச்சுருந்தா தானே நீங்கள் பிரித்து கொடுக்கணும். அப்போ விற்றுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அது கடைசியாக விற்கிறீங்களோ அல்லது வேறு யார் பேருக்காவது மாற்றுறீங்களோ அல்லது கட்சி பேருக்கு மாற்றிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுடைய சாமர்த்தியம். நாளைக்கு சொத்துன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது, அதில் நான் 50% தர்றேன்னு நீங்கள் எஸ்கேப் ஆகிறது ஒன்று, சொத்துக்களை காப்பாற்றுறது. இன்னொன்று இப்போ இந்த மண்டபங்கள் எல்லாமே 2021 அவர் கொடுத்துட்டார். ஆக்சுவலாக லலித் தான் அந்த மண்டபத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். மெயின்டெனன்ஸ் தயாரிப்பாளர் லலித் மாஸ்டர் தயாரிப்பாளர் அவர் தான் பார்த்துட்டு இருந்தார் 2 மண்டபத்தையும். அது இல்லாமல் விஜய்க்கு சொத்துக்களை வாங்கி கொடுக்கறதுலையும் அவர் முனைப்பாக இருந்தார். என்னென்னா இப்போ விஜய் போய் ஒரு இடத்துல போய் ஸ்பாட் விசிட் பண்ண முடியாது, அப்புறம் பேரம் பேச முடியாது, இது மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது. அப்போ சார் இது ஒரு நல்ல சொத்து, இதை வாங்கலாம், இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, லீகலாக நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லி அதை விஜய்க்கு ஒரு பயனுள்ள விதத்தில் பண்ணுறதெல்லாம் லலித் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு கட்டத்தில் இதை மெயின்டெனன்ஸ் எதுக்கு ஒருத்தர்கிட்ட கொடுத்து அது அப்படியே போயிட்டுருக்கிறது, பேசாமல் அதை அவர்கிட்டே கொடுத்துருவோமேனு முடிவு பண்ணி கொடுத்தது. அது மணி ஸ்கார்சிட்டி விஜய்க்கும் கிடையாது. லலித் மண்டபத்தை எழுதி வாங்கிட்டாருன்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. லியோ படம் சரியாக போகல, அதனால் மண்டபத்தை எழுதி வாங்கிட்டாருன்னு கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொடுத்துட்டாரு அவர், அவ்வளோதான்.